ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன் 2025 மாதம் பிறப்பு என்பது பலருக்கும் உற்சாகமான நாள். குடும்பத்தில் குதூகலம் நிலவும் நாள். திட்டமிட்டு குடும்பத்தை நடத்த பட்ஜெட் போடுவதற்கு தேவைப்படும் நாள். உங்கள் நிதிநிலை எப்படி இருக்கும்? உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? உங்கள் பயணங்கள் ஆதாயங்கள் பெற்று தருமா? உங்கள் அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும்? போன்ற உங்களின் பல கேள்விகளுக்கான பொதுவான பதிலை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து உங்கள் இந்த மாத வாழ்க்கை பயணத்தை திட்டமிட இந்த மாத ராசி பலனை காணுங்கள். விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மே மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். இந்த முடிவுகள் சராசரியை விட சிறந்ததாக இருக்க நல்ல வாய்ப்பு உள்ளது. சிறிதளவு முயற்சி மற்றும் கடின உழைப்பால் சராசரியை விட சிறந்த முடிவுகளை அடைய முடியும். மாதத்தின் முதல் பகுதியில் சூரியனின் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் இரண்டாம் பகுதியில் பலவீனமாக இருக்கலாம். செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சராசரி நிலை முடிவுகளை தரக்கூடும். மாதத்தின் பெரும்பகுதிக்கு புதன் பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது. குருவின் பயிற்சி மாதத்தின் முதல் பாதியில் சாதகமான பலன்களையும் மற்றும் மாதத்தின் பிற்பாதியில் பலவீனமான பலன்களையும் தரக்கூடும். சூரியனின் பயிற்சி இந்த மாதம் உங்களுக்கு முயற்சியிலும் சாதகமான பலன்களை தருவதாக தெரிகிறது. சனியின் பெயர்ச்சி இந்த மாதம் பலவீனமான பலன்களை தரக்கூடும். ராகுவின் பெயர்ச்சி இந்த மாதம் சாதகமான பலன்களை தர முடியாது. அதே சமயம் மாதத்தின் முதல் பாதியில் கேது பெயர்ச்சி சாதகமான பலன்களை தரக்கூடும். மாதத்தின் இரண்டாம் பாதியில் அது கலவையான பலன்களை தரக்கூடும். அத்தகைய சூழ்நிலையில் இந்த மாதம் கிரகத்தின் பெயர்ச்சியால் சராசரி பலன்களை பெறுவீர்கள். உங்கள் தொழிற்ஸ்தானத்தின் அதிபதி இந்த மாத தொடக்கத்தில் 6ஆம் வீட்டில் உச்சமான நிலையில் இருக்கிறார். வேலைத்துறையில் கணிசமான முன்னேற்றத்தை கொடுக்க இது உதவும். இருப்பினும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் உங்கள் தொழில் வீட்டிற்கு அதிபதியான சூரியன் பயிற்சி 7வது வீட்டில் இருப்பதால் இது சாதகமான சூழ்நிலையாக கருதப்படாது. அத்தகைய சூழ்நிலையில் வேலை தொடர்பான விஷயங்களில் இந்த மாதம் சராசரியை விட சிறந்த முடிவுகளை பெற முடியும். வணிக கண்ணோட்டத்தில் வணிகம் மிகவும் லாபகரமானதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் முக்கிய வணிக முடிவுகளை எடுப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும். கல்வி கண்ணோட்டத்தில் மே மாதம் பொதுவாக சராசரி அளவிலான முடிவுகளை விட சிறந்த முடிவுகள் கிடைக்கும். 4ஆம் வீட்டின் அதிபதி சனி மிகவும் நல்ல நிலையில் இல்லை. ஆனால் 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு இந்த மாதத்தின் முதல் பாதியில் மிகவும் நல்ல நிலையில் இருப்பார். இது கல்வியில் நல்ல வழிகாட்டுதலை ஏற்படுத்தும். இந்த மாதம் பொதுவாக குடும்ப விஷயங்களில் நல்ல பலன்களை தரும். குறிப்பாக மாதத்தின் முதல் பகுதி நல்ல பலன்களை தரக்கூடும். அதே சமயம் இந்த மாதம் வீட்டு விஷயங்களில் சற்று பலவீனமான பலன்களை தரக்கூடும். உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் பொதுவாக இந்த மாதம் சராசரி அளவில் இருக்கும். மே மாதத்திற்கான உங்கள் உறவு பற்றி நாம் பேசினால், உங்கள் 5ஆம் வீட்டின் அதிபதியான குருவின் நிலை மாதத்தின் முதல் பகுதியில் மிகவும் நன்றாக உள்ளது. காதல் கிரகமான சுக்கிரனும் உங்களின் 5ஆம் வீட்டில் உச்சநிலையில் இருக்கிறார். மே மாதம் திருமண விஷயங்களில் கலவையான அல்லது சராசரியான முடிவுகளை தரக்கூடும். அதில் மாதத்தின் இரண்டாம் பகுதி பலவீனமாகவும் மற்றும் முதல் பகுதி மிகவும் நல்ல பலன்களை தருவதாக தெரிகிறது. நிதி விஷயங்களை பற்றி பேசினால், இந்த மாதம் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்திலிருந்து மே 7 வரை 5ஆம் வீட்டில் இருந்து லாப வீட்டை பார்க்கிறார். புதன் வலுவிழந்து இருந்தாலும் லாப வீட்டை பார்ப்பதால் லாபத்திற்கான வழிகளை திறக்க முயற்சிப்பார். இந்த நேரத்தில் உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருக்கும். இந்த மாதம் நோய்வாய்ப்படவோ காயமடையவோ அல்லது உடல் நலம் பலவீனம் அடையவோ வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் மாதத்தின் முதல் பகுதியில் ஆரோக்கியத்தை பாதுகாக்க கிரகங்களும்
தயாராக உள்ளன. மாதத்தின் 2ஆம் பகுதியில் ஆரோக்கியம் பற்றி முழுமையாக விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம். பரிகாரம்: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கோவிலில் அரிசி மற்றும் பால் தானம் செய்து வந்தால் நன்மை உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.